அப்போ எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டு போயிடுவேன், நான் இதெல்லாம் சொல்கிறேன், நீ சோறு போட்டுரு, என் கடன் தெரிஞ்சிச்சு. அப்படி எல்லாம் தீரமாக இருந்தா நீ எதுக்குமா மறுபிரிவு எடுத்துட்டு இருந்திருக்க? என்ன சொல்றீங்க மறுபிரிவில்? நான் என்ன பாவம் செஞ்சுன்னு போன பிறகு இந்த பிறகு இப்படி அவஸ்தைப்படுறேன்னு சொல்றீங்க. அப்போ ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கீங்க, அவஸ்தைப்படுறீங்களா இல்லையா? அப்போ இல்லை இல்லை நான் சொல்ற நல்ல கிளியரா புரிஞ்சுங்க. எல்லாரும் புரிஞ்சிருச்சு, எல்லாரும் சிரிக்கிறது செஞ்சு புரிஞ்சிருச்சு. நான் கேட்கறேன், நீ அழகா சொல்றீங்க, என்ன பாவம் செஞ்சு பெரிய இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் கஷ்டம். ஆமா தானே, அது கிளியர், எல்லாம் தெரியுது. ஏதோ பண்ணியிருக்கோம், இப்போ அனுபவிக்கிறோம், ரைட்டு தானே? நீங்க தான் சொல்றீங்க மோட்ச வேலைக்கு ஏற்றிட்டா. மோட்சம் அடைஞ்சா என்னாச்சு? திரும்ப பிறக்கிற வேலை இல்லை. மோட்சம் என்னது? மோட்சம் அடைஞ்சா பிறப்பு இல்லை. மோட்சம் என்பது பிறப்பே இல்லை, முடிச்சு, அதுக்கு பிறப்பு கிடையல. நீ மோட்ச வேலைக்கு ஏற்றிட்டிய, அவன் மோட்சம் அடைச்சிருக்குமே, எதுக்கு நீ திருப்பி இங்கே வந்து துன்பத்தை அனுபவிச்சிருக்க? சிந்திக்கணுமா இல்லையா? நீ சொன்னது மோட்ச விளக்கு தானே. இந்த ஆத்மா விளக்கா இருக்கு, அந்த ஆத்மா மோட்சம் அடைச்சு ஈசனோட ஒன்று சேர்ந்துருச்சு, அதுக்கு பேரு மோட்ச விளக்கு. அப்படி நீங்க மோட்சம் அடைச்சிட்டா நீங்க மீண்டும் பிறப்பு எடுக்கிறது என்ன காரணம்? இந்த பாவத்தை திருப்பி ஏன் சொல்லிக்கிறீங்க? வார்த்தைக்கு வந்து நான் என்ன பாவம் பண்ணணும், இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் என்ன பாவம் பண்ணணும், இப்படி ஒரு பிள்ளையை பார்த்துட்டேன், நான் என்ன பாவம் பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி தொந்தரவு பண்றாங்க. ஆமா தானே? எப்ப பார்த்தாலும் என்ன வார்த்தை, நான் என்ன பாவம் பண்ண, நான் உண்மைதான் பாவம் பண்ணனால்தான் வந்துருக்கீங்க. அப்ப ஒவ்வொரு சீரும் பாவத்தின் விளைவு, அதோட சம்பளம் மீண்டும் பிறப்பு எடுத்தவனும். அப்ப நீ மோட்ச விளக்கு ஏத்தனா ஏத்தாட்டி என்ன? நீங்க சொல்ற பார்த்தா மோட்ச விளக்கு ஏத்தா, இவங்க சொல்ற கதை கேட்டா நான் எது வேணா பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா சொல்லிட்டு போயிடுவேன், இந்தா உன்கிட்ட 10 வழி கொடுத்துட்டேன், ஒரு அகல விளக்கு வாங்கிச்சுக்க, விளக்கு வச்சுக்க, நான் எல்லாம் செஞ்சிருவேன், நான் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டேன், கோடி கோடியாக மக்களை அழிச்சிட்டேன், இந்தா நான் போன ஏற்றிட்டே எனக்கு எல்லாம் மோட்சம் கிடச்சிடும். என்னங்க இறைவனை ஏமாத்துருமா, சிவனை ஏமாத்துருமா? சொல்ல வந்துட்டு ஏன் செய்ய வச்சாங்கதா, உங்களை ஏன் அந்த மாதிரி வழிபாடு வச்சாங்கதா? சும்மா சொன்னா யாரும் கேட்க மாட்டீங்க. இப்படி பித்திரு தோஷம் இந்த தோஷம் சொன்னாதான் ஐயோ எல்லாரும் செய்வீங்களா? நீங்க கண்டிக்க மாட்டீங்க, திரும்பியே பார்க்க மாட்டீங்க, திரும்பியே பார்க்க மாட்டீங்க அப்பா அம்மா படத்தை. இப்ப பித்திரு தோஷம் சொன்னாரும் செஞ்சே ஆகணும், இல்லாட்டி என் பிள்ளைக்கு பாதிப்பு வந்துடும், என் ஃபைனான்ஸ் பிரச்சனை வந்துடும், எனக்கு தலைவலி வந்துடும், எனக்கு நோய் வந்துடும், பயம். பித்திரு தோஷம் வந்தா பயம். தோஷம் என்பது இல்லை, அழுக்கு. தோஷம் என்பது பேர் என்ன தெரியுங்களா? தமிழ்ல அழுக்குன்னு பேரு. என்னமோ நினைக்காதீங்க, சன்ஸ்கிரிட்லவோ தோஷம் தோஷம் சொல்றாங்க. தோஷம் என்றால் அழுக்கு. அழுக்கு எதுல இருக்கு? மனதுல. மனம் தானே அழுக்கா இருக்கு. இருக்கிறப்ப ஒரு நல்ல காரியம் செய்யாம கெட்டதே நினைச்சு கெட்டதே செஞ்சு அது அழுக்கா போய் அதுக்குள்ள பரிகாரம் தான் மறுபரிவு எடுத்துட்டு வரீங்க. அதான் தோஷம். அந்த அழுக்கை இருக்கிறப்பையும் மனதிலே சுத்தமாக்குங்க, தெளிவாக்குங்க. நான் யார், எதுக்கு வந்திருக்கேன், நான் பாவத்தை பண்ணியிருக்கேன், என்னை மீறி இந்த பாவம் என்னை விட்டுச்சிருக்க. அப்போ நான் என்ன செய்யணும்? என்னை நானே ஒப்படைக்கிறேன். இறைவா நீயா என் துணை, எது செஞ்சாலும் நீ தான் என் துணை, என்னை நீ திருத்து, என்னை நீ மாத்து, என்னை நீ காப்பாத்து, ரட்சகனே நீதான், என்னை படைத்தவன் நீதான், என்னை கொண்டு போறவன் நீதானா இருக்குன்னு தவிர யமனா இருக்கக்கூடாது. அழுக்கு அடைஞ்சா யமன் வருவான், அழுக்கு கழிஞ்சா சிவம் வருவான். முடிவு பண்ணுங்க, யமன் வரணுமா சிவம் வரணுமா? அழுக்கு இருந்தால் யமன் வருவான், அழுக்கு கழிஞ்சா சிவம் வருவான். அதுக்கு பேர் தான் மோட்சம். சிவம் வந்தா மோட்சம், யமன் வந்தா பிறவி தொடர்ச்சி. புரிஞ்சமா? இப்ப மோட்ச விளக்கு நீங்க பாண்டு விலைக்கு ஏத்தணுமா வேண்டாமா? அது உங்க இருக்கும். நான் யாருமே தடுக்க நான் வரல, யாருமே நானே இது தப்பு சரி சொல்ல நான் வரல. நான் இங்க என்னோட வேலை உங்க அறிவே தெளிவுபடுத்துறேன், விளக்குறேன், அவ்வளவுதான். இங்க யாருமே நான் குறை பேச வரல, யாரும் இவங்க செஞ்ச தப்பு இவங்க செஞ்ச தப்பு சொல்ல வரல. இதுல இருக்க பொருள் என்ன, இதுல எதுக்காக செய்ய வச்சாங்க, இதுதான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இது சில பேர் தப்பா பண்ணுவோம், என்ன இதெல்லாம் தப்புன்னு சொல்றாரா? நான் அப்படி சொல்ல வரல. அவங்க நம்பிக்கை அவங்க போங்க. என் கடமை இங்க தெளிவுபடுத்துது, தெளிவு என்னன்னு வெளிப்படுத்துறேன், அவ்வளவுதான். இங்க யாரையும் நான் செய்ய வேண்டாம் நான் சொல்ல வரல, அது என் வேலையும் அல்ல. சரிங்களா? நீங்களா உணர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிதல் வரும். உணர வச்சதுல உங்களுக்கு அதான் அந்த உணர்வுக்கு வருதுக்கு தான் தியானம். அந்த உணர்வுக்கு வருது தான் தியானம் பேரு. இப்ப தெரியுது உங்களுக்கு? உங்க சுய அறிவு உணர்வுக்கு வருது தான் தியானம் பேரு. அடுத்து நான் ஆசை என்ன கேட்டேன், ராமுவா என்னமோ கேட்டேன், என்னமோ பேரு அர்ச்சனை பண்றாங்கன்னு. ஓ பேரு அர்ச்சனை பண்றா? ஓகே, அது சொல்லிட்டேன், முதல்ல பேசிட்டேன். நீயே சொல்லிட்ட, கனவு சொல்லிட்ட. கனவு இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன், பொய்யா உண்மையா?
ஆ, நீ என்கிட்ட இப்படி கேள்வி கேட்ட, நான் உன்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டேன், கனவு உண்மையா பொய்யா கேட்டேன்.